நம்ம இதை வந்து நான் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நைனாக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வருஷமாகவே நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன். வண்டிக்கு ஸ்பேஸுக்கும் வண்டி ஒன்றாங்க இது இருக்குது. அதை பார்த்து வாங்குறவங்க இருப்பாங்க. எனக்கு அது சூட்டபிள் ஆகலை. எனக்கு அது மாதிரி இது தேவையில்லை. எனக்கு கம்ஃபர்டபுள் தான் வேணும். ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது இந்த ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோடு ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓப் ஆல் டூயிங் கிரேட். எல்லோரும் டைட்டிலும் தமிழ்நாயிலும் பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ் மக்களே, நம்ம ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர் ஆட் ஆகிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை மக்களே, இவங்க தான் நம்ம ஃபேமிலியை புதுசாக ஒருத்தர் ஆட் ஆகிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? இவனுக்கு வந்து கூடிய விரைவில் ஒரு பேர் வச்சுருவோம். மக்களை நீங்கள் எதனா சஜஸ்ட் பண்ணுங்கள் பேரை. இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் இதுவரையும் இன்னும் சூஸ் பண்ணலை. கூடிய விரைவில் சூஸ் பண்ணிவிட்டு மக்களை நேற்று ஜம்முன்னு போயிட்டு நம்ம சிங்கத்துக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை பிஸி ஆகிப்போச்சு. ஈவினிங் டைமில் நான் அப்படியே வேலை பிஸியில் போயிட்டு ஆஃபீஸ் உள்ள போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். கடை வெளியே நிறுத்திட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம கடை வெளியே வந்து மாடு மேய்ஞ்சிருந்தது. மாடு வந்து டோட்டலாக அந்த மாலை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. அது வந்து எல்லோரும் சரி நல்லது தான் விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னென்னா நான் அந்த வண்டி வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வெறியுமே வீட்டுக்கு தெரியாது. இன்னொரு விஷயத்த நான் பகிர்ந்தணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா இது வந்து இது என்ன தான் நம்ம பைக்கு கம்யூனிட்டிக்குள்ளே சேர்ந்துருந்தாலும் நம்ம இதை வந்து நான் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நைனாக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வருஷமாகவே நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே, அவருக்கு திருப்பி நம்ம எதுக்கு கியர் பைக் வாங்கி கொடுக்கணும், சரி நம்ம இது மாதிரி ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த பைக்கை சூஸ் பண்ணேன். இதுக்கும் நான் எவ்வளோ கம்பேரிசன் இதெல்லாம் பண்ணேன். ஜூபிட்டர் வாங்கலாமா இல்லை ஆக்டிவா வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாங் சர்ச்சஸ்க்கு அப்புறம் வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆக்டிவா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூட்டர்னாலே ஆக்டிவாக தான் சொல்லி ஆட் போடுறாங்க. அதனால் மட்டும் இல்லை, அதில் ஜஸ்ட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஎஸில் வந்து ஜஸ்ட்டு சீட்டு உள்ள ஹெல்மெட் வந்து 2 ஹெல்மெட் உள்ளே வச்சுக்கலாம், ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அது ஒன்று மட்டும் வண்டிக்கு ஸ்பேஸுக்கும் வண்டி ஒன்றாங்க இது இருக்குது. அதை பார்த்து வாங்குறவங்க இருப்பாங்க. எனக்கு அது சூட்டபிள் ஆகலை. எனக்கு அது மாதிரி இது தேவையில்லை. எனக்கு கம்ஃபர்டபுள் தான் வேணும். என்னை பொறுத்தவரையும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன். ஸ்கூட்டர்னால் ஆக்டிவா தான். சொன்ன மாதிரி ஆக்டிவா பைக் தான் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் ஓட்டி பார்த்துருக்கேன். சிட்டிக்கு வந்து ஏற்ற உணவு மக்களே. இப்போ நான் சொன்னீங்கல்ல எந்த ரோட்டில் இருக்கேன்னா, புட்டூர்லேருந்து அரண்வாயில் போகிற ரோடு இது தான். இந்த ரோடை பற்றி இது வரையும் எத்தனையோ பேர் கழுவி விட்டுருப்பாங்க. அதில் நானும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் ஆயிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல மட்டும் வண்டி ஸ்லோவாக பாருங்கள். எல்லோரும் வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது இந்த ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோடு ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது. கொஞ்சம் தூரம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல. எவ்ரி 10 அடிக்கு ஒவ்வொரு 10 அடிக்கும் இந்த ரோடு வந்து மக்களே நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10 அடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இந்த நிலமை தான். ஒரு ஈஸியாக ஒரு 3 நிமிஷத்தில் கடந்து போகிற ஒரு ரோடு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஹார்ட்லி 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் கடந்து போகிற ஒரு ரோடை கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 15 மினிட்ஸாக தான் ஆக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சமூக வலைத்தளங்களில் எவ்வளோ பேர் என்னென்னவோ போட்டுன்னு தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வந்த மாதிரியே இல்லை. நம்மளுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வாய்ஸ் ஓவர் கரெக்டாக வரலன்றதுனால வெறும் ஜஸ்ட் மியூசிக் போட்டு வச்சுருந்தோம். நம்ம அதுலேயுமே டேக் பண்ணோம். திருவூர் ஊராட்சி போட்டு புட்டூர் ஊராட்சி போட்டு 2 ஊராட்சி. இந்த 2 ஊராட்சி ஏன்னா இது என்ன 2 பார்டர் பிரச்சனை. இதில் இந்த 2 ஊராட்சி வந்து இதாகுது. திருவூர் அதுக்கப்புறம் புட்லூர்.
ரெண்டுமே இருக்குது. அந்த புட்லூர் கிராமத்துக்குள்ளே போகிற ரோடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது, மெயின் ரோடு அளவுக்கு. அதே மாதிரி இந்த சைடு திருவூருக்கு உள்ளே போகிற ரோடு நல்லா இதுவாக இருக்குது. இந்த 2 பேருக்கும் காமனாக இருக்க இந்த ஒரு ரோடு மட்டும் மோசமாகவே இருக்குது. இது எதனா ஒரு வழி வந்தால் நல்லாயிருக்கும். இத்தனைக்கும் பிரிட்ஜு கூட போட்டாங்க. ஒரு ரயில்வே ட்ராக்கு தாண்டி வரத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ பிரிட்ஜு கூட போட்டுட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து நிறைய பேர் இந்த ரோடு வந்து பயன்படுத்தலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் சீர் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். நம்ம இந்த ஒரு வீடியோ போடுறோம். யாருன்னா பெரிய ஆஃபீஷியல்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருணை வைங்க. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்.